பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈயை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2020க்கு பிறகு இந்தியா மற்றும் சீனா இடையிலான உறவு படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக தெரிவித்துள்ளார். பரஸ்பர மரியாதை, பரஸ்பர நலன் மற்றும் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல் மூலமே இரு நாடுகளுக்கு இடையே நிலையான உறவை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். நேரடி விமான சேவைகள் மீண்டும் தொடக்கம், விசா நடைமுறைகள் எளிதாக்கம், கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மற்றும் எல்லை வர்த்தகம் மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றார். இருப்பினும் வர்த்தக சமநிலையின்மை, சந்தை வாய்ப்புகள் மற்றும் விநியோகச் சங்கிலியின் நம்பகத்தன்மை போன்ற முக்கிய வணிக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். நடப்பாண்டில் பிரிக்ஸ் அமைப்பிற்கு இந்தியா தலைமை தாங்கும் நிலையில் இந்தியாவின் முயற்சிகளுக்கு சீனா அளித்து வரும் ஆதரவிற்கு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.